ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி சோலர் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சம்பவம். அதாவது கனி எஃப்ஜேக்கெலாம் வந்துட்டு ஒரே டார்கெட், விஜய் பார்வதி அவமானப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும். எந்த தப்பு நடந்தாலும் அவங்க தான் காரணம், தப்பு நடக்கலனாலும் அவங்க தான் காரணம். அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி செம்ம மொக்க வாங்கினாங்க. சரியான மொக்கை. என்னென்னா விஜய் பார்வதி வந்துட்டு இப்போ தனியாக வந்து கிச்சனில் விட்டுட்டு ஒரு பாட்டுக்கு போயிட்டார் கடலை போடுறதுக்கு. எஃப்ஜே வந்துட்டு வியானா கிட்ட முதல்ல வந்துட்டு அதுக்கு முன்னாடி படுத்துட்டார், வேலையெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் வியானா கிட்ட கடலை போட்டிருக்கும் போது நம்ம விஜய் பார்வதி போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க பிரசிடென்ட் கிட்ட. இந்த மாதிரி அவர் பாட்டு தனியாக விட்டு போனால் எப்படி சார், நான் தான் அந்த கோவக்கா பண்ணேன், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஏதோ இப்போ காப்பி தனியா டீ தனியா அதை வச்சு கொடுத்தேன். அவர் வந்து ஏன் திடீர்னு எங்களை கோச்சிட்டு போயிட்டார்னா, வியானா வந்துட்டு அழுதுட்டு வராங்க. ஒரு வார்டனா நாங்கள் போய் அவங்களுக்கு வந்துட்டு என்ன ஆச்சுன்னு பார்க்கணும். அந்த நேரத்தில் அசிஸ்டன்ட் வார்டன் என்ன சொல்கிறாரு, என்கிட்ட சொல்லிட்டு போகணுன்றாரு. நான் வாடனா அசிஸ்டன்ட் வாடனா அவங்கக்கிட்ட நான் எதுக்கு சார் சொல்லிட்டு போனோம்? இந்த மாதிரி பேசிட்டு கோச்சிட்டு போனால் நான் என்ன சார் பண்ணுறது? நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ சாப்பாடு சர்வ் பண்ணால் பிளேட்ஸ் வேணும், பிளேட்ஸை கழுவுறதுக்கு அவர் வேணும், கொஞ்சம் சொல்லுங்கன்னும் போது அவர் கேட்டுட்டு அங்கே போகிறாரு. அங்கே போய் பார்த்து அங்கே போய் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் உடனே ஒழுக்கப்போல மாதிரி எஃப்ஜே வந்து சரிங்க சார் இந்த இப்போ போயிடுறேன் சார் அப்படின்ட்டு அங்கே வியானம் வந்து கையில் ஏதோ நோட் புக்கில் வந்துட்டு ஃப்ளேம்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க. யாருக்கு? விட்லருக்கும் வந்து திவ்யாவுக்கும் ஃப்ளேம்ஸ் போட்டிருக்காங்க. அதை மாடி விட்டு போகிறாரு. அந்த நேரத்தில் கனி ஆவேசமாக வந்துட்டு சார் அங்கே பாருங்கள் சார் என்ன பண்ணிட்டு இருக்காங்க விஜய் பார்வதின்றாங்க. என்னான்னு பார்த்தா அங்கே சபரி வந்து தண்ணியை ஊற்றிட்டுருக்காரு. இவங்க என்ன நினச்சிட்டாங்க, உடனே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களாம். சபரி தான் வந்து தண்ணியை சுட வச்சு தண்ணியை ஊற்றிக்கிட்டு அவரே எடுத்து போகிறார். ஒரு குழந்தை ஸ்டூடெண்ட்டை போய் எப்படி வேலை வாங்குறாங்க பாருங்கன்னு அவங்க அங்கேருந்து செம கலாச்சிட்டாங்க. சார் அங்கே சீரகத்தை போட்டு சீரகத்தை தண்ணியில் ஊற்றி கொதிக்க வச்சு அந்த சீரக தண்ணியை ரெடி பண்ணி கொடுத்தது நான் தான், அவர் சும்மா ஜஸ்ட்டு கிளாஸில் மட்டும் தான் ஊற்றுறாருன்னு சொல்லிட்டு கலாச்சி விட்டாங்க. இவங்களுக்கு ஒரே அசிங்கமாகிடுச்சு. திரும்பவும் சொல்கிறாங்க சார் இதை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்க. அவர் அங்கே வந்ததுக்கப்புறம் திரும்பவும் சொல்கிறாங்க. அப்புறம் வந்து சபரிக்கிட்ட கேட்டாருங்க, ஆமாம் அவங்க தான் எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்றதுக்கப்புறம் சைலண்ட்டாக போகிறாங்க. செம்ம மொக்க. இது தேவையா? அது என்னான்றதே தெரியாமல் சபரி அங்கே விட்டாங்க, சபரி வேலை வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இங்கே அந்த அம்மா குதிக்கிறாங்க கனி. ஆனால் செம்ம மொக்க வாங்கினாங்க. சரி இதை பற்றி சொல்லுங்கள். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி அங்கே வந்துட்டு மெயின் குக் மாதிரி வேலை செஞ்சிட்ருக்காங்க. இவர் வந்து தட்டு கழுவுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிவிட்டு கிண்டுற வேலையை தான் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே கிண்டுறது மட்டும் இல்லாமல் வியானாவுக்கிட்டே அப்பப்போ கிண்டணும்னு நினச்சிட்ருக்காரு. அது எப்படி முடியும்? வார்டனாக இருந்துக்கிட்டு அசிஸ்டன்ட் வார்டனாக இருந்துட்டு 10வது படிக்கிற பொண்ணு கூட போய் பேசுகிறாரு. அது தப்பு இல்லையா? இதை வந்து பிரின்சிபல் கண்டிக்க வேண்டாமா? பிரின்சிபல் அதுக்கு மேலே டுபா கூட இருக்கார். என்னத்தான் சொல்கிறது? இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.